கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் பேச போகின்ற அந்த பெண் ஊழியர்களை பற்றி ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அதில் உள்ள நல்ல கருத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற உதவி செய்தரலும். கர்த்தாவே அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மார்த்தா மால்ட். இவங்க ஒரு கேரளாவில் பணிபுரிந்த ஒரு மிஷினரி. இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, காலேஜ்லேயும் சரி சர்ச்சு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு சில காரியங்களை நாம் எடுத்து செய்யும் பொழுது அந்த காரியம் எல்லாரையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் டிஸ்லைக் பண்ணுவாங்க, வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சர்ச்சில் ஒரு ப்ரேயரோ இல்லை ஒரு சாங்கோ இல்லை ஒரு விழாவோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ எல்லாருமே உங்களுக்கு ஒத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போது யாரும் அந்த நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது. நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம உண்மையாகவும் உத்தமனாகவும் இருந்தால் நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல. கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் ஊழிய பாதையில் கூட நிறைய கிரிட்டிசிசம் வரும். அதுவும் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னா உங்களுடைய நடத்தையை பற்றி, உங்களுடைய அணுகுமுறையை பற்றி, அப்புறமா நீங்கள் எப்படி வாழறீங்க இதெல்லாம் கூட குறை சொல்லுவாங்க, நல்லது சொல்லுவாங்க, கெட்டது சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதையெல்லாம் பொறுமையாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்க்க போகிற இவங்களும் அப்படி தான். பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த நாள் அந்த வருடம் 1794. அவங்க மறைந்த வருடம் 1870. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க கர்த்தருக்காக நிறைய ஊழியங்கள் செஞ்சுருக்காங்க. இவங்களோட ஊர் ஹண்டிங்டன்ஷயர். அதுக்கப்புறமா நாடு இங்கிலாந்து. இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசன பூமி எதுனா தென்னிந்தியாவில் குறிப்பாக அவங்க எங்கே ஊழியம் செய்கிறாங்கன்னா கேரளாவில் புலப்பேடி, பழங்கால கேரளா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் தீய பழக்கம் ஒன்று இருந்தது. அப்படின்னாக்கா இப்போ ஜாதி பற்றியெல்லாம் இப்போ பார்க்குறாங்கல்ல நீங்கள் நிறைய, இப்பயும் அது நடந்து கொண்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பெரியாரோட பிறந்த நாளை நம்ம நினைவு தினமாக கொண்டாடுறோம். அந்த நாள் சமத்துவ நீதி நாளாக கருதப்பட்டு அந்த நாளில் நிறைய உறுதிமொழியெல்லாம் நாங்கள் எடுப்போம் காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த எடுக்கிற உறுதிமொழி பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதுக்கப்புறமா ஜாதி, மதம் இதிலெல்லாம் பார்க்காத அந்த இதுவே நபர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி விழிப்புணர்வெல்லாம் தருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா தாழ்ந்த ஜாதி ஆண்கள் உயர்ந்த ஜாதி பெண்களை பார்க்க நேர்ந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த பெண்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கி விடுவார்கள். அதுக்கப்புறமா அந்த சமூகம் அவங்கள அசுத்தமானதாக, பெண்களை அசுத்தமானதாக கருதுகின்றது. எனக்கு இந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப மனம் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஆணும் தவறு செய்கிறாரு, பெண்ணும் தவறு செய்கிறாங்க. ஆனால் அந்த தண்டனை அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு மட்டும்தான் தர்றாங்க. ஈவன் இப்போ கூட பாருங்களேன், ஃபேமிலியிலலாம் ஆண் தப்பு பண்ணிட்டு வந்தாக்கா பெண்கள் ஒன்று தே ஆர் நாட் செக்யூர்டு, வேலை இருக்காது, ஆண்களை நம்பி வாழ்ந்துட்டுருப்பாங்க, இல்லை ஆண்களை சார்ந்து வாழ கற்றுட்ருப்பாங்க. அப்போது டிபெண்ட்டாக இருக்கிறப்போ அவங்க அந்த ஆண்களை வெறுக்கிறது இல்லை.
ஏதோ தப்பு போட்டோம் போ அப்படின்னு போயிடுறாங்க. அதே ஆண்கள்னா துணிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்தில் எப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களை தான் சார்ந்து வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரும் இண்டிபெண்ட்டாகவே செயல்படுறதில்ல, இண்டிபெண்ட்டாக எந்த காரியத்தையும் செய்யறதில்ல. நம்மளோட குடும்ப சூழ்நிலை அப்படி தான் நம்ம வளர்க்கப்படுறோம். அதே மாதிரி தான் இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, அந்த பெண்ணை தான் அந்த சமூகம் வந்து கெட்டவளாக காண்பிக்கின்றது. அதுக்கப்புறமா சொந்த குடும்பத்தாரே வந்து அவங்கள எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து அவங்க வந்து ஒன்று விற்கப்படுகிறாங்க, இல்லைன்னா தண்டனை கொடுத்து அவங்கள கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா அப்போ வந்து இவங்க கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இந்த பெண்கள் ஒன்று அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது அவங்க வந்து பிச்சைக்காரர்களாக. ஏன்னா எந்த ஆதரவும் இல்லைன்னா, எந்த வருமானமும் இல்லைன்னா அவங்க பிச்சை எடுக்க போயிடுறாங்க, இல்லைன்னா யாருக்காவது அடிமைகளாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி கைவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு மார்த்தா தான் வந்து ஒரு சிறந்த தாயாக விளங்கினார்கள். இவங்க வந்து ஒரு ஆங்கில மிஷனரி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தென்னிந்தியா தானே இவங்களுக்கு தரிசன பூமி. அப்போது அங்கே வரும்பொழுது பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு விடுதலையின் தாயாக கருதப்படுகிறார்கள். அவங்க வந்து 24 வயதில் லண்டன் மிஷனரி சொசைட்டி அவங்க வந்து இந்தியாவில் ஊழியம் செய்வதற்கு சார்லஸ் மால்ட்டை வந்து ஒருத்தர் வராரு. அவங்கள தான் அவங்க மணக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழித்து இந்த தம்பதியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வரணும்னு அவங்க வந்து 5 மாதங்களாக ஒரு நீண்ட கடல் பயணம் செய்து எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. 1818 இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போது எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்மளுக்கு வந்து மொழி ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட கலாச்சாரம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களோட மொழி தெரிஞ்சாதான் நம்ம வந்து அவங்களோட நல்லா பழக முடியும், கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல அந்த மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அவங்க வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மிஷினரிகளுக்கும் இல்லை ஊழியம் செய்கிறவர்களுக்கு சகிப்புத்தன்மை, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனப்பக்குவம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சகிப்புத்தன்மை இருந்தது. பெருந்தன்மையோடு அவங்க வாழ்ந்து வந்தார்கள். இப்போ வந்து அவங்க வந்து இங்கிலாண்டில் இருந்தாங்கல்ல, அப்போ இந்தியாவுக்கு வந்தால் அந்த தட்பவெட்ப நிலை முற்றிலுமாக மாறுபட்டு காணப்படும். இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அனலாக இருக்கும். நானும் நிறைய மிஷினரிஸ் பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் அப்ராட்லேருந்து இங்கே வந்த உடனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நம்மளோட அந்த வெப்பமான சூழல் வந்து அவங்களுக்கு உடனே ஒத்துக்காது. அதனால் சிக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கின் அலர்ஜி ஆகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதையும் பொறுத்து கொண்டார்கள். அந்த தட்பவெட்ப காலநிலை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க தன்னை மாற்றி கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த புறக்கணிக்கப்பட்ட பெண்கள், அப்புறமா மோசமான வாழ்க்கையால் அந்த வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட பெண்களை பார்த்த உடனே அவங்க மிகவும் வருத்தப்படுகிறார்கள். இதுதான் அந்த கன்சர்ன், அந்த பாரம் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம குடும்பம்னா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சந்தோஷமாக காரியத்தை வந்து செய்வோம். நான் ஒரு சிலர்கிட்ட பேசுகிறப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஏதாவது கர்த்தருக்காக நம்ம செய்யணும் அப்படின்னோடனே ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் செய்கிறோமே, நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் யாரால், இயேசு கிறிஸ்துவால் தான். எனக்கு வேலை கிடச்சிருக்கு, அது யாரால், இயேசு கிறிஸ்துவால் தான். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், அப்போ அவ்வளோ செஞ்ச இயேசுவுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான், அதோடு விட்டுட்டாங்க. நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு தான் செய்கிறீங்களே ஒழிய, அறியப்படாத இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியப்படாத அன்ரீச்டு பீப்புள் குரூப்புன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி பெண்களை தான் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்வி தர்றாங்க முதலாவது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து கல்வி மட்டும் இல்லாமல் தங்குவதற்கு ஒரு இடத்தையும் அவங்க ஏற்படுத்தி தர்றாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்து பயிற்சி
பயிற்சி தர்றாங்க, அதுக்கப்புறம் ஊக்குவிக்கிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க அந்த பெண்களை. ஏன்னா எப்போவுமே பெண்கள் வந்து மற்றவங்களை சார்ந்து வாழும்பொழுது நம்ம எந்த காரியத்தையும் வந்து வெற்றியாக செய்யவே மாட்டோம். அதே நீங்கள் ஒரு டிபெண்ட் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஒரு காரியத்தை செய்யுங்களேன், அதில் தோல்வி ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, மறுபடியுமாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிப்போம். மறுபடியுமாக நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு அப்போ வந்து ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது இல்லை, ஒரு மோட்டிவேஷன். அதை யார் செஞ்சாங்கன்னா மார்த்தா, அவங்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா 1820 அவங்க என்ன பண்ணாங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் பெண்கள் உறைவிட பள்ளியை நிறுவினார்கள். அதுக்கப்புறமா வந்து அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம இந்த 90ஸ்லே நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து தாழ்த்தப்பட்ட இனம் அப்படின்லாம் பிரிக்கிறோம்ல. அப்போ அந்த காலத்தில் அது எவ்வளோ, அதுவும் 18ஸ்ல பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுமையாக இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க பெண்களுக்கு ஒரு உறைவிட பள்ளியை திறந்தார்கள். அதுக்கப்புறமா ஒதுக்கப்பட்ட பெண்கள் வந்து படிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடையவும் மரியாதை பெறவும் அவங்களுக்கு ஏதாவது வழிவகை செய்யணும். இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் பெண்கள் வந்து வீட்டிலையே இருக்கிற பெண்களையும் வேலைக்கு போகிற பெண்களையும் பாருங்களேன். வேலைக்கு போகிற பெண்கள் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கையில் ஒரு வருமானம் இருக்குது, தான் நினைச்சதை செய்கிறாங்க. அதே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கள பாருங்களேன், எல்லாத்துக்குமே இன்னொருவரை சார்ந்து வாழும் பொழுது அவங்களோட ஆசைகளை கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் அதை புரிந்து கொண்டு அவங்களுக்கு தேவையானதை செய்து தருவார்கள். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. அப்படி எல்லாம் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஜரிகைகள் தயாரிக்கிறதுல பயிற்சி கொடுத்தாங்க. அப்போ என்ன, அந்த பெண்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பணத்தை வந்து அது அவங்களுக்கு என்ன ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற அந்த பணம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுக்காக எதிர்த்து நிற்கலை, சுயமாக சம்பாதிச்சாங்க. அந்த பணத்தை கொண்டு அவங்கள வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த 35 வருட இந்த ஊழிய பயணத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெயினாக பெண்களுக்காக தான் அவங்க பாடுபட்டார்கள், பெண்களுக்காக தான் எல்லா காரியத்தையும் செய்தார்கள். 26 கிராம பள்ளிகளை நிறுவினார்கள். நம்ம ஒரு பள்ளி வந்து ஆரம்பிக்க சொன்னாலே நம்ம வந்து புலம்புவோம். ஏன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் பாருங்களேன், என்ன போராட்டம், என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ தைரியமாக துணிஞ்சு அந்த காரியத்தை பண்ணாங்க பாருங்களேன். 26 பள்ளிகளை நிறுவியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜரிகை வந்து தயாரிப்பு இன்னும் அந்த பகுதியில் ஒரு முக்கிய பணியாக, ஒரு முக்கிய தொழிலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவரே உண்மையான கர்த்தர் என்பதை துண்டு பிரதிகள் மூலம் விநியோகித்தார்கள். அதுக்கப்புறம் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதுக்கெல்லாம் வந்து அந்த பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? இப்போ போய் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி யார்கிட்டயாவது சொல்லணும்னா ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா எங்கே நம்ம வேலை போயிடுமோ, எங்கே நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ, எங்கே நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவாங்களோ அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் இவங்க மிஷினரிகள் பாருங்களேன், அவங்க எப்போவுமே சுயநலமாக வேலை செஞ்சதே கிடையாது. அதனால் கர்த்தரை பற்றிய துண்டு பிரதிகளையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அந்த பெண்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டது. அப்புறமா கேரளாவில் உட்பகுதியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவம் பரவ அது வழிவகுத்தது. எந்த காரியம்னா அந்த துண்டு பிரதிகளும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அந்த பெண்களுக்கும் அளிக்கப்பட்ட பயிற்சி அந்த கிறிஸ்துவை பற்றிய அந்த செய்தி பரவ ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா
இங்கே பார்த்திங்கன்னா இவங்களோட ஊழிய பாதை பார்த்திங்கன்னா 35 வருடம், 1 வருடம் 2 வருடம் இல்லை, 35 வருடம் அவங்க ஊழியம் செய்திருக்கிறார்கள். 1853 அவங்க இங்கிலாந்து திரும்பிடுறாங்க. 1870 அவங்க வந்து மரித்து விடுகிறார்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஊழியர்களை அந்த ஊழிய பாதையில் மற்றவர்களை ஊக்குவித்தார்கள். எனக்கு வயசாயிடுச்சு, சரி நான் போயிடுறேன் சொந்த ஊருக்கு, அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்காம அந்த இடைப்பட்ட காலத்துலேயும் ஊழியர்களை தயார் செய்தார்கள், ஊக்குவித்தார்கள், ஊழிய பாதையை அவங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். இதுவும் முக்கியம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் அந்த வயது முதிர்ந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்றோம். ஆனால் நம்மளால் முடியலன்னா அதற்காக இளைஞர்களை நம்ம பயிற்சிவிக்கலாம். அவங்களுக்கு வந்து தகுந்த ஆலோசனை தரலாம், பைபிள் பற்றி எடுத்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை வந்து மற்றவர்களுக்கு முன்னேறுவதற்காக நாம் பாடுபடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். இப்போ இந்த அம்மாவை பற்றி நம்ம பார்த்தோம், மார்த்தா மால்ட். அவங்க எவ்வளோ 35 வருடம் ஊழிய பாதையில் இருந்திருக்காங்க. அப்போது கிறிஸ்துவ சமுதாய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய, அதாவது நம்மளுடைய பங்களிப்பு என்ன? நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? இல்லை பண உதவி செய்கிறோமா? இல்லை ஏதாவது ஊழியர்களை தாங்குகிறோமா? அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோமா? இல்லை மெசேஜ் பிரசங்கிக்கிறோமா? இல்லை பாட்டு பாடுறோமா? ஆராதனை செய்கிறோமா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய பங்களிப்பு என்ன? எந்த பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? அது கொஞ்சம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து வந்து உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த 17/9 வந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி எப்போவுமே பெரியாருடைய அந்த பிறந்த நாளை வந்து சமூக நீதி நாளாக நாங்கள் வந்து கருதுகின்றோம், நினைவு கூறுகின்றோம். அப்போது அந்த சமூக நீதி நாள் யோசித்து பாருங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக நாம் நடத்தப்படுகிறோமா? கூலி கூட போகிறாங்கல்ல, கூலி வேலைக்கு ஆண்களுக்கு ஒரு கூலி தருவாங்க, பெண்களுக்கு கூலி தருவாங்க. சாதாரண அடிமட்ட வேலையிலே வித்தியாசம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கும். பணத்தில், அதுக்கப்புறமா அவங்கள வந்து மதிக்கிற விதத்தில். வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து பெண்களாக இருப்பாங்க, சிறிய பையன் ஒருத்தர்லாம் இருந்தான்னு வச்சிங்களேன், அவனுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அது வந்து நான் பாரபட்சம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி பார்க்குறது, மதம் பார்க்குறது, ஜாதியால் பிரிக்கிறது, அந்த கம்யூனிட்டி வைஸு, கேஸ்ட் வைஸு பிரிவினை உண்டாக்குவது, இதெல்லாம் தவறான காரியம். நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறப்போ நம்மளோட முழு எண்ணமும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களை மட்டும் கூப்பிட்டு பொறுப்பு தர்றது, அதெல்லாம் தவறான காரியம். ஏன்னா கர்த்தர் வந்து எல்லாருக்குமே ஒரு டேலண்ட்டு கொடுத்துருக்காரு. அந்த டேலண்ட்டை உபயோகப்படுத்தி, அந்த தாளந்துகளை உபயோகப்படுத்தி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தான் நம்ம பாடுபடணும். அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். இதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மிஷினரிகள், ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள், ஆத்துமாக்களை எழுப்பியிருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அந்த ஆத்துமாக்களை எழுப்புவதற்கு அவங்களால இயன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்மளை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு சாதாரண வேலையில் இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வெளியில் வேலைக்கு போகலாம், இல்லை சமூக ஆர்வலராக இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை செய்யாமல் இருக்கீங்க. ஆனால் அதன் மூலம் நாம் எவ்வாறு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றோம், என்ன காரியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து, இந்த ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம்ல, அதில் நம்மளோட பங்களிப்பு என்ன
அதை தான் நம்ம மெயினாக வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மார்த்தாளை பற்றி பார்த்தோம். 35 வருடங்கள் அவங்க கிறிஸ்துவுக்காக குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கல்வி, பயிற்சி, அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்துவை பற்றி கூறியிருக்கிறார்கள், பயிற்சி அளித்திருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை யோசித்து பாருங்கள். ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, இதோ நாங்கள் மார்த்தா மால்ட்டு பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட பெண்கள், ஒதுக்கப்பட்ட பெண்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களுக்காக ஏசப்பா, அவர்களுக்காக மனதுருகினார் ஆண்டவரே. அவர்களுக்காக கல்வியை பயிற்றுவித்தார் ஆண்டவரே. அவர்களுக்காக பயிற்சியை கொடுத்தார் ஆண்டவரே. அவர்களுக்காக ஜபம் ஊக்குவித்தார்கள் கர்த்தாவே. நிறைய உறைவிட பள்ளியை, கிராம பள்ளியை ஆரம்பித்தார்கள் கர்த்தாவே. அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் ஏசப்பா, ஒவ்வொருவரும் தங்களால் முயன்ற ஏதாவது ஒரு வேலையை செய்ய முன்வர வேண்டும் ஆண்டவரே. அது ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே. எப்படி அந்த விதவை வந்து 2 காசை தாங்கிட்ட இருந்ததை காணிக்கையாக உமக்கு கொடுத்தாலோ, அதே போல் தன்னிடம் இருக்கின்ற அந்த தாளந்தை உமக்காக உபயோகப்படுத்த, உமக்காக சிறந்து விளங்க, உம்மை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூற பயன்படுத்த வேண்டும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் குடும்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களோடு இருந்து குடும்பத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, வீட்டிலும் சரி, எந்த பிரச்சனையோ போராட்டமோ அமைதலற்ற சூழ்நிலையோ வராத வண்ணம் நீர் அவர்களை பாதுகாத்தரலும் கர்த்தாவே. சமாதானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் மத்தியிலே நல்ல ஒரு குடும்பத்திலையும் சரி, வெளியிலும் சரி, வீட்டிலையும் சரி, ஏசப்பா எங்கு சென்றாலும் நீர் சமாதானத்தை கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. எந்த புகழ்ச்சி வந்தாலும் அதை வந்து உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்தருளும். யாராவது உடல் நல குறைவாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் ஏசப்பா, அவர்களை நீர் தொடும் ஆண்டவரே. அது எந்த நோயாக இருந்தாலும் ஏசப்பா, தலை முதல் கால் வரை ஏசப்பா, எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, எந்த உறுப்புகள் செயல் இழந்திருந்தாலோ ஏசப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை கொண்டு ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. இந்த நிமிடமே அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் கர்த்தாவே. நிறைய பேர் நிறைய காரியங்களில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நல குறைவினால், மனக்கவலையால் பாடுபட்டிருக்காங்க கர்த்தாவே. அவர்கள் மனுஷரிடத்தில் சொல்வதை காட்டிலும் உம்மிடத்தில் சொல்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் சொல்லும் பொழுது, கூப்பிடும் பொழுது அவர்கள் குரலுக்கு செவி கொடும் ஏசப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதன் காலத்தில் நீர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் கேட்டு எங்களை வழிநடத்தி எங்களை வெற்றிக்கான செய்வதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் நேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.